பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோக ஞானத்தை பற்றி இந்த இடத்துல இந்த யாக்கோபு பேசுறார். பரலோக ஞானம் எப்படி இருக்குதா? முதலாவது பரிசுத்தமா இருக்கு. பரலோகத்தின் ஞானத்துக்கு கேரக்டர் என்னன்னா ரொம்ப பரிசுத்தமா இருக்கு. விசுவாசிகளாகிய தேவ ஜனங்களே, பரலோக ஞானம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ஞானம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலக ஞானம் ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, எப்படி இதையெல்லாம் செய்யலாங்கிற மாதிரி தப்பு தப்பா யோசிக்கிற உலக ஞானத்துக்கு மத்தியில பரலோக ஞானம் எப்படி இருக்கு? சுத்தம் உள்ளது. ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஞானம் அது. பின்பு அது சமாதானம் உள்ளது. அந்த பரலோக ஞானத்துல என்ன இருக்குன்னா சமாதானம். பரலோக ஞானம் சண்டையோ சச்சரவையோ ஏற்படுத்துகிறதல்ல. பரலோக ஞானம் மற்றவர்களோட சமாதானமா இருக்கவும் சமாதான வழியை பின்பற்றவும் நமக்கு போதிக்கிறது. சமாதானம் உள்ளதாயும் சாந்தம் உள்ளது. பரலோக ஞானம் ஒருத்தருக்கு இருந்தா அவங்கள்ட்ட கர்த்தர் ரொம்ப சாந்த குணத்தை அவங்களுக்கு தருவார். பரலோக ஞானம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய சாந்த குணத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான விசுவாசிகளே, பரலோக ஞானம் உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சாந்த குணத்தை தருவார். சாந்தமா இருப்பீங்க. எல்லார்ட்டையும் பொறுமையா பேசுவீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையா பேசுவீங்க. சகல காரியங்களையும் பொறுமையா கையாளக்கூடிய ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்கும். ஆமா, சாந்தம், ரொம்ப சாந்தமா இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்கு, என்ன இவ்வளவு சாந்தமா இருக்கிறாங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு, என்னப்பா இவ்வளவு சாந்தமா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஒரு சாந்தம். அடுத்தது இணக்கம். பரலோக ஞானத்துல இணக்கம். பரலோக ஞானம் உள்ளவங்க யாரும் திமிரா பேச மாட்டாங்க. இணக்கமா பேசுவாங்க, அமைதியா பேசுவாங்க. பரலோக ஞானம் உள்ளவங்க யாரும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க இணக்கமா பேசுவாங்க, இணங்கி பேசுவாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இணக்கம், இரக்கம். பரலோக ஞானம். உலக ஞானத்துல என்ன இருக்கு? இரக்கம் இல்லை, கொடூரமானதா இருக்கு. உலகத்துல ஞானம் இருக்கு பாருங்க. மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அரசாங்கங்கள் சில நேரங்கள்ல மக்களுக்கு உதவி செய்யாம கை கட்டி கொண்டு நின்று வேடிக்கை பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பரலோக ஞானமா? இல்லையே. எவ்வளவு தப்பான விஷயம் பாருங்க. ஆனா ஒருவனுக்கு பரலோக ஞானம் இருந்துச்சுன்னா அந்த பரலோக ஞானம் உள்ள அந்த மனுஷன் தேவை உள்ள வேளையில அவன் இரக்கம் உள்ளவனா இருப்பான். இரக்கம் உள்ளதா? நற்கனிகளால் நிறைந்ததா? பரலோக ஞானம் நல்ல கனிகள் நிறைந்ததா? கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா? எல்லா கனிகளும் அங்கே இருக்கும். பட்சபாதம் இல்லாதது. அங்க பட்சபாதம் பார்க்காம ஒரு ஈக்குவாலிட்டிய காட்டுகிறது தான் பரலோக ஞானம். பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. பரலோக ஞானத்துல மாயம் இல்லை. பரலோக ஞானம் மாயமற்றதா இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான காலை வேளைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோக ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிறைத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. விசுவாசிகளே, தேவனுடைய ஜனங்களே, பரலோக ஞானம் உங்களுக்குள் இருக்கட்டும். மாயமற்றவர்களா இருப்பீர்கள். நீங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்காங்க, எவ்வளவு உண்மையா இருக்காங்க, எவ்வளவு நேர்மையா இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி மாயமற்றவர்களாய் இருப்பதுதான் பரலோகத்தின் ஞானம் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரத்திலிருந்து வருகிற ஞானம்,
எனக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் என்னை எங்களை நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனித ஞானம் அல்ல, பரலோக ஞானம் எங்களுக்குள் இருக்கட்டும். பரலோக ஞானத்தால் நாங்கள் நிரம்பி இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார்.